எந்த அளவுக்கு ஜீவகாரணிய அந்த ஜீவ தயவு ஏற்படுதோ அந்த அளவுக்கு ஆன்ம பலம் உண்டாகும். அப்போ ஆன்ம பலம் இல்லாமல் அந்த ஆன்ம பலம் துணை கொண்டுதான் சிறப்பறிவு பெற முடியும். அப்போ ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இப்போ ஜீவகாரணத்தை கடைப்பிடிப்பதற்கு என்ன வேண்டும்? நாமஜபம் செய்ய வேண்டும். அப்போ உயிர்கொலை செய்யக்கூடாது. பிறகு உயிர்கள் செய்யக்கூடிய இடையூறுகள் நமக்கு வந்துவிடும். நோயெல்லாம் நோய் செய்தார் வாழாவனார். எந்த அளவுக்கு பிற உயிருக்கு இடையூறு செய்தியோ அந்த அளவுக்கு நீ துன்பப்பட்டே ஆக வேண்டும். அப்போ ராமலிசாமி அகத்தீஸ்வரர் ராமலிசாமிகளை நான் எவ்வுயிருக்கு இடையூறு தராத அறிவு தர வேண்டும் ஐயா. நான் பிற உயிர் எவ்வுயிருக்கும் இடையூறு தராத ஒரு வாழ்வு இருக்க வேண்டும். எல்லா உயிரும் என்னை போல் எண்ணுதலும், அவ்வுயிர்களுக்கு ஒரு துன்பத்தை கண்டு இறங்குதலும், அவ்வுயிருக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு தந்துள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். நல்ல வேண்டுகோள். எல்லா உயிரையும் என்னுயிர் போல் எண்ணுதலும், அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூறுக்கு இறங்குதலும், அவ்வுயிர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பையும் உன் திருவருள் கடாச்சாரத்தால் எனக்கு வேண்டும் கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு ஜீவகாரணிய ஜீவத்தை மேற்கொள்கின்றோமோ, எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு கொண்டுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்ளலாம். அதுவே புண்ணிய செயலாகும். எந்த அளவிற்கு பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு கொண்டுகின்றோமோ, அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, 6 அறிவாக இருந்தாலும் சரி, 5 அறிவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு கொண்டுகின்றோமோ அந்த அளவுக்கு ஆன்ம பலம் பெறலாம். மகிழ்ச்சி உண்டு பண்ண முன் செய்த பாவமெல்லாம் பிடிபட்டு போகும். மகிழ்ச்சி உண்டு பண்ண தன்னை பற்றி அறியக்கூடிய சிறப்பறிவு உண்டாகும். உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ண ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆன்மாவை பற்றி அறிந்து கொண்டாலே உடம்பை பற்றி அறிந்து கொள்ளலாம். உடம்பையும் உயிரையும் அறியக்கூடிய அறிவே ஞானமாகும். ஏன் பசி வந்தது? ஏன் குழந்தை பாலப்பருவமாக இருந்தோம்? ஏன் வாலிப பருவமாக மாறினோம்? ஏன் முதுமை வந்து கொண்டு இருக்கிறது? நாம் விரும்புகிறோமா? இல்லை. விரும்பாத ஒன்று நம்மை துரத்தி வந்து கொண்டே இருக்கிறது. அதை உடைத்தே வேண்டும். அது நம்மால் முடியுமா? அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். ஞானிகள் வென்றிருக்கிறார்கள். தம்மை நோக்கி வருகின்ற தொடர்ந்து பிரதிநிதி தள்ளக்கூடிய அந்த முதுமையை வென்றிருக்கிறார்கள். பரிணாம சேர்ந்து விடுபட்டிருக்கிறார்கள். வஞ்சிக்கக்கூடிய காமத்தை வென்றிருக்கிறார்கள். கவத்தை அறுத்திருக்கிறார்கள். கவம் என்பது ஈழ இருமல் அற்றுப்போகும், காமம் அற்றுப்போகும். காமதேகம் நீங்காமல் காமம் அற்று போகுமோ? காமதேகம் நீங்காமல் காமம் அற்று போகாது. இப்போ யார் தெரிய வேண்டும்? எவன் ஈழ இருமலை வென்றானோ, எவன் காமத்தை வென்றானோ, அவன் திருவடியை பட்டாமல் ஒருவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது.